தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பிரேமலதாவுக்கு அல்வா, எடப்பாடி பல்டி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பிரேமலதாவுக்கு அல்வா, எடப்பாடி பல்டி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அதிமுக கூட்டணியில் தேமுதிக இருந்து வருகிறது. 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் 5 தொகுதிகள் தேமுதிக பெற்றது. 5 தொகுதிகளிலும் தோல்வியடைந்தது. இந்த சூழ்நிலையில் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் மெகா கூட்டணி அமைக்க எடப்பாடி பழனிசாமி முயற்சி செய்து வருகிறார். வருகிற ஜூலை மாதம் ராஜ்யசபா உறுப்பினர்கள் 6 பேருடைய பதவி தமிழகத்தில் முடிவடைய உள்ளது. 6 பேர் தமிழகத்திலிருந்து ராஜ்யசபாவுக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். 2 பேர் தேர்வு செய்யக்கூடிய பலம் அதிமுகவுக்கு உள்ளது. எடப்பாடி பழனிசாமி ஒருவர் வட மாவட்டத்திலிருந்தும் ஒருவர் தென் மாவட்டத்திலிருந்தும் அதிமுக சார்பில் ராஜ்யசபாவுக்கு அனுப்ப முடிவு செய்துள்ளார். ஆனால் தேமுதிகவோ பாராளுமன்ற தேர்தலின் பொழுது தேமுதிக அதிமுக ஒப்பந்தம் ஏற்பட்ட பொழுது தேமுதிகவிற்கு ஒரு ராஜ்யசபா தொகுதி அதிமுக வழங்குவதாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டுள்ளது என்று பிரேமலதா கூறி வந்தார். இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேமுதிகவிற்கு ஒரு ராஜ்யசபா தொகுதி தருவதாக நாங்கள் எப்போது கூறினோம் என்று இன்று பல்டி அடித்துள்ளார். இதனால் பிரேமலதா அதிர்ச்சி அடைந்துள்ளார். தேமுதிகவிற்கு ஒரு ராஜ்யசபா தொகுதி வழங்கப்படாது என்று உறுதியாக தெரிந்துவிட்டது. அதிமுகவிலிருந்து ஒரு ராஜ்யசபா தொகுதி தனக்கு கிடைக்கும், தான் ராஜ்யசபாவுக்கு செல்லலாம் என்று பிரேமலதா கனவு கண்டார். ஆனால் பிரேமலதா கனவில் மண் விழுந்து விட்டது. இனிமேல் அதிமுக கூட்டணியில் பிரேமலதா இருப்பாரா அல்லது பாஜக கூட்டணிக்கு தாவுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.